அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவமதிக்கப்பட்டதற்காக மன்னிப்பு கேட்டார் அண்ணாமலை. அன்னபூர்ணா விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியிட்டதற்காக மன்னிப்பு கேட்டுள்ளார் அண்ணாமலை. அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவமதிக்கப்பட்டதற்காக அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார். அன்னபூர்ணா விவகாரம் தொடர்பாக அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கோரியுள்ளார். நெருக்கடிக்கு பணிந்து பாஜக மன்னிப்பு கோரியுள்ளது. அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியிட்டதற்காக அண்ணாமலை மன்னிப்பு கோரியுள்ளார். அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவமதிக்கப்பட்டதற்காக அவர் மன்னிப்பு கோரியுள்ளார். வீடியோவை வெளியிட்ட தனியுரிமை மீறலுக்காக வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன் என அவர் தெரிவித்துள்ளார். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியிட்டதற்காக மன்னிப்பு கேட்டுள்ளார் அண்ணாமலை. அன்னபூர்ணா உரிமையாளர் சீனிவாசன் அவமதிக்கப்பட்டதற்காக மன்னிப்பு கேட்டுள்ளார். அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் மன்னிப்பு கேட்ட வீடியோ வெளியிட்டதற்காக அண்ணாமலை மன்னிப்பு கேட்டுள்ளார். உரிமையாளர் சீனிவாசன் அவமதிக்கப்பட்டதற்காக தெரிவித்துள்ளார். இதை அவர் வீடியோவை வெளியிட்டு தனியுரிமை மீறலுக்காகவும் அவர் வருத்தம் தெரிவித்துள்ளார். நெருக்கடிகளுக்கு பணிந்து பாஜக மன்னிப்பு கோரியுள்ளது. அன்னபூர்ணா சீனிவாசன் தமிழ்நாட்டின் வணிக சமூகத்தின் தூணாக விளங்குகிறார் என்றும் அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதற்கு காங்கிரஸ் தலைவர் கார்கே கண்டனம் தெரிவித்திருந்தார். நியாயமான கேள்வியை தொழிலதிபர் சீனிவாசன் எழுப்பினார் என கார்கே தெரிவித்திருந்தார். இந்த சூழலில் அன்னபூர்ணா உரிமையாளர் அவமதிக்கப்பட்டதற்கு அண்ணாமலை அவர் மன்னிப்பு கேட்டுள்ளார். இது தொடர்பான விவரங்களை எமது மூத்த பத்திரிகையாளர் தராசு சாம் வழங்க கேட்கலாம். சார், இது உங்களுடைய பார்வையில் இதை நீங்க எப்படி சார் பாக்குறீங்க? அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் அந்த கொங்கு மண்டலத்தில் ரொம்ப புகழ் பெற்றவர். இன்னும் சொல்லப்போனால் கோயம்புத்தூர் ரொம்ப மரியாதைக்குரியவர். நிதியமைச்சர் அவர்கள் ஒரு கூட்டம் கூடுகிறார். அதிலே தொழிலதிபர்கள் கலந்து கொள்கிறார்கள். அவர் ஜிஎஸ்டி ரெஜிம் பற்றிய தனது வருத்தங்களை, நியாயமான வருத்தங்களை தான் பகிர்ந்து கொள்கிறார். அது வீடியோ என்பது பொதுமக்கள் மத்தியில போய் சேர்ந்தது. அது ஏதோ நிதியமைச்சருக்கு எதிரான ஒரு வீடியோ மாதிரியான ஒரு தோற்றம் ஏற்பட்டதால் அவரே போய் ஒரு பெருந்தன்மையோடு அவர் அந்த விளக்கங்களை கொடுத்து, இது உங்கள் மனதிலே ஏதாவது வருத்தத்தை ஏற்படுத்தி என்றால் மன்னித்துக் கொள்ளுங்கள் என்று கூறுகிறார். டோட்டலி பிரைவேட் அஃபேர். ஒரு தனிப்பட்ட முறையில ஒரு பெரிய மனிதர் தனது செயல் ஏதாவது மன வலியை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக அரசியல் சார்பே இல்லாமல், அவரே சொல்கிறார் எந்த அரசியல் கட்சியும் சேராதவன் என்று, அரசியல் சார்பே இல்லாமல் தனிப்பட்ட முறையிலே நிதியமைச்சரை சந்தித்து ஒரு வருத்தம் தெரிவிப்பது என்பது பெருமையின் அடையாளம் தான். அதை ஒரு வீடியோ பதிவெடுத்து பதிவிடுவதும் அதை வெளிப்படையாக சொல்வதும் தவறு. அண்ணாமலை அவர்கள் மன்னிப்பு கேட்டிருக்கிறார். அது அவரது பெருந்தன்மையை காட்டுகிறதா அல்லது நிதியமைச்சருக்கும் அவருக்கு இடையிலே ஏதேனும் தனிப்பட்ட முறையிலே வருத்தங்கள் வலிகள் இருக்கின்றனவா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அண்ணாமலை லண்டனிலே படிப்புக்கு சென்றவர். இதுவரைக்கும் சில தினங்களாகவே அவரது பற்றி எந்த பேச்சும் இல்லை, வீடியோவும் இல்லை. இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி கோயம்புத்தூர்ல ஏற்கனவே போட்டியிட்ட வேட்பாளர் என்ற முறையில் கோவையில் அவருக்கான ஒரு அனுதாபத்தையும் ஆதரவையும் அதிகரிப்பதற்காக இந்த வீடியோவை வெளியிட்டிருக்கிறாரா? அரசியல் ரீதியாக நம்ம அப்படித்தான் பார்க்க முடியும். கோயம்புத்தூர்ல தனக்கான ஒரு ஆதரவு வளையத்தை பிரிக்கிக் கொள்ளலாம். காரணம் என்னவென்றால் அந்த ஹோட்டலை சுற்றிய அந்த ஹோட்டலின் பழைய கஸ்டமர்கள் ரொம்ப புகழ்பெற்ற ஹோட்டல். எனவே அவர்களை எல்லாம் திருப்திப்படுத்துகிற விதமாக மன்னிப்பு கேட்டிருக்கிறார். இதுவும் ஒரு மன்னிப்பும் ஒரு அரசியல் தான் என்றுதான் நான் நினைத்தேன். சார், தொழிலதிபர் சீனிவாசன் கேட்ட கேள்விகள் பொதுவாகவும் சரி, இல்லை அவரோட தனிப்பட்ட முறைகளும் சரி, இது தனி உரிமை சுதந்திரத்தை இங்கு காக்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி பார்க்கப்படுதா சார்? அப்படிதான் புரிந்து கொள்ள வேண்டும். காரணம், தொழில் முனைவோரை அல்லது தொழிலதிபர்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் நடத்தும் போது இயல்பாக பல கேள்விகள் எழும். அதிலே அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் எழுப்பிய கேள்வி, அதாவது பன்னுக்கு ஜிஎஸ்டி கிடையாது, பன்னுக்குள்ளே வைக்கிற கிரீமுக்கு ஜிஎஸ்டி இருக்கிறது. ஒரு கஸ்டமர் எனக்கு பன் தனியாக கிரீம் தனியாக கொடுங்கள் என்று கேட்டால் என்ன செய்வது? ஒரு குடும்பத்திலிருந்து பலரும் உணவு கொள்ள வருகிறார்கள்.
ஒவ்வொரு உணவு வகைக்கும் வெவ்வேறு ஜிஎஸ்டி, அப்படி என்றால் கம்ப்யூட்டரே பில் போட திணறுகிறது. இதெல்லாம் அவர் வந்து ஒரு மேலெழுந்த வாரியாகவும் அதே நேரத்தில் நகைச்சுவையோடும் அதே நேரத்தில் அவரது வலியையும் வேதனையும் வெளிப்படுத்துகிறார். பொதுவாக வந்து தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள் அனைவருக்குமே ஜிஎஸ்டி ரெஜிம் மீது பல்வேறு வருத்தங்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் சீர்திருத்த வேண்டிய கட்டாயத்திலே வந்து நிதியமைச்சர் இருக்கிறார். அதற்காகத்தான் அந்த கூட்டி இருக்கிறார். அந்த கூட்டத்திலே அவர் தெரிவித்த கருத்துகள், இந்த கருத்துக்களுக்கு நிதியமைச்சர் வருத்தப்பட வேண்டிய அவசியமே இல்லை என்பதுதான் எனது கருத்து. காரணம், கருத்துக்களை தெரிந்து கொள்வதற்கு தானே நம்ம கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது ஏதோ ஒரு வகையிலே அவருக்கு அது வருத்தத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அப்போதும் பெருந்தன்மையோடு போய் அதற்கான விளக்கத்தையும் அளித்திருக்கிறார். இது ஒரு முற்றிலுமான ஒரு பிரைவேட் விஷயம். இதை வந்து வெளிப்படுத்தியதே வந்து தனி மனித சுதந்திரத்துக்கு எதிரானது, கொஞ்சம் அநாகரிகமானது என்றுதான் நான் நினைக்கிறேன். அரசியல் ரீதியாக ஏதோ டேமேஜ் கண்ட்ரோல் செய்வதாக நினைத்துக் கொண்டு நிதியமைச்சர் தரப்பில் இருந்து வெளியிடப்பட்ட வீடியோ இன்னும் கொஞ்சம் அதிகமான டேமேஜ் ஏற்படுத்தி இருக்கிறது. அண்ணாமலை அதை மீண்டும் அவர் டேமேஜ் கண்ட்ரோல் செய்வதாக நினைத்துக் கொண்டு ஒரு மன்னிப்பு கேட்டிருக்கிறார். ஆக மொத்தத்திலே இந்த தொழில் முனைவோர், தொழிலதிபர்கள் அவர்கள் கூட்டிய கூட்டம், கொடிசி அரங்கிலே கூட்டப்பட்ட கூட்டம் என்பது மேலும் மேலும் அரசியல் ரீதியான ஒரு பொலிட்டிக்கல் எம்பாரஸ்மெண்ட் கிரியேட் செய்திருக்கிறது என்றுதான் எனது கருத்து. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.